எல்லார் வாழ்க்கையில் வந்தே தீரும். ஆனா பயந்து ஒதுக்கிடக்கூடாது, தடைகளை தாண்டி வரணும். கடந்து வந்த பாதையை நம்மளால மாத்த முடியாது, ஆனா போக போற பாதையே நம்ம மாத்தலாம், தீர்மானிக்கலாம். எப்படின்னா 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 தெய்வமே, இன்னும் படிக்கல, பாதைன்னு பாதியிலே நிக்கிறிய. அந்த டயலாக எடிட் பண்ணி தொலைங்கப்பா. அப்பா மறுபடியும் இன்னொரு அவசரப்படுறதுக்குள்ள நீயே சொல்லிடுமா, நான் கிளம்புறேன். நீயே சொல்லிடுறா. டேய் கிருஷ்ணா, அப்பா இங்க வா. ராமகிருஷ்ணன் சார் கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் கிடைச்சிருக்கு, நான் கிளம்புறேன். யாரு? நம்ம சப் ரெஜிஸ்டர் ராமகிருஷ்ணனா? அட இல்லப்பா, மட்ராஸ் பர்மனன்ட் பேங்க் டைரக்டர் ராமகிருஷ்ணன சார் பார்க்க போறாரா என்னன்னு கேள. என்ன விஷயம் கிருஷ்ணா? அது இல்ல மாமா, ராமகிருஷ்ணன் சார் கிட்ட ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா பேச போறேன். ஒரு பிரதர் கரெக்ட் தம்பி, பேங்க் வேலைக்கு போறதுதான் எதிர்காலத்துக்கு நல்லது. பேங்க் வேலைக்கு போல மாமா, பேங்க் ஆரம்பிக்க போறேன். கேட்டில்ல? பேங்க் ஆரம்பிக்க போறியா? இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு? கஸ்டமர்ஸ் எல்லாம் யாரு? இன்வெஸ்ட்மெண்ட் 1 ரூபாய், கஸ்டமர்ஸ் 3 கோடி. புரியலையே. தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட 3 கோடி குடும்பங்கள் இருக்குமா? அவங்க எல்லாருக்குமே அவங்க பசங்க நல்லா படிக்க வைக்கணும் ஆசை இருக்கும் இல்லையா? அதுக்காக தினைக்கும் 1 ரூபாய் செலவு பண்ண மாட்டாங்களா என்ன? 1 ரூபாய் வச்சு என்ன பண்ணுவோம் கிருஷ்ணா? ஒரு நாளைக்கு ஒரு குடும்பத்துக்கு 1 ரூபாய்னா 3 கோடி குடும்பத்துக்கு 3 கோடி ரூபாய். இந்த காசை நாங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஒரு நாளைக்கு 3 கோடினா ஒரு வருஷத்துக்கு 1095 கோடி. 10 வருஷத்துல அசலே 10,950 கோடியா இருக்கும். முதல்ல இன்வெஸ்ட் பண்ண 3 கோடி இப்ப 10 மடங்கா இருக்கும். இந்த பேங்கோட நோக்கமே லாபம் சம்பாதிக்கிறது இல்ல. இந்த பேங்க்குக்கு பேரே ஸ்டூடெண்ட்ஸ் பேங்க். இதுல வர லாபத்துல மாணவர்களுக்கு கல்வி கடனாவோ வட்டி இல்லா கடனாவோ தருவோம். கலெக்ஷன்ஸ் பண்றதுல இருந்து எல்லா லெவலான வேலைகளும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வாங்கி தருவோம். இன்னும் 10 வருஷத்துல தமிழ்நாட்டுல எந்த மாணவனுமே படிப்பு செலவுக்காக அரசாங்கத்துக்கிட்டயோ இல்ல வட்டியே குறியாக்குற கமர்ஷியல் பேங்க் கிட்டயோ கையேந்த வேண்டிய அவசியமே இருக்காது. ஏன்பா கடன் வாங்கின பசங்க கட்டாம விட்டுட்டா? தன்மான உள்ள எந்த மாணவனுமே அப்படி செய்ய மாட்டான். அப்படியே சில பேரால கட்ட முடியாம போனாலும் அந்த நஷ்டத்தை தாங்கிற சக்தி எங்க பேங்க்கு இருக்கு. ஏன்னா இது மாணவர்களுக்காகவே மாணவர்கள் நடத்தும் மாணவர் வங்கி. கேட்டியாப்பா? கேட்டியா? எப்படி முட்டாள்தனமா பேசுறா பாரு. எவ்வளவு பெரிய விஷயம் கிருஷ்ணா, எப்படி சொன்னா பாத்தியா? சூப்பர். புள்ளைய உடுவியா? நாளைக்கு அவனும் பெரியாளா வரலாம் இல்லையா? நீ புறப்படு கிருஷ்ணா. என் திட்டத்தை ராமகிருஷ்ணன் திருடிட்டா நிரூபிக்க நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன். ஆனா எல்லாரும் பெரிய ஆள் கூட மோதக்கூடாது தம்பி, போய் வேற வேலையை பாருன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. எங்க அப்பா மாதிரி நாடகத்துல ஹீரோவா நிஜ வாழ்க்கையில குமஸ்தா வாழ எனக்கு இஷ்டம் இல்லை. ராமகிருஷ்ணன் பழி வாங்கணும், என் வலி அவனுக்கு புரிய வைக்கணும்னு நினைச்சேன். அவன் பின்னாடியே சுத்தினேன். கோயம்புத்தூர் கம்பெனியோட கல்யாண விஷயமா போறான்னு தெரிஞ்சு நான் அங்கேயும் போனேன். அங்கதான் நான் முதல் தடவை வேண்டிய சந்திச்சேன். என்ன வேணும்? ஆக்சுவலி பிரதர், இது என் பேக். மேடம் பேக்கையும் எடுத்துக்கோ. ரெண்டுத்தையும் கொண்டு வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கும் கொடுத்துன்னு வச்சுக்கோ. 10 ரூபாய் தரேன். ஓகே 20 இல்லனா? ஒரு அழகான பொண்ணு ரோல் நடந்து போனா அவ பின்னாடி போட தப்பு இல்ல. ஆனா அவளுக்கு பிடிக்கலன்னா விட்டுறணும். அதையும் மீறி அவன் பின்னாடியே போனா போலீஸ்க்கெல்லாம் போன் பண்ணக்கூடாது, நம்மளே தண்டிக்கணும். பிரதர் கண்ணாடி இப்ப நான் கொடுத்தனே, அதுக்கு பேரு 3 in 1. ஒரே இடத்துல ஒரே மாதிரி 3 தடவை பொக்கு பொக்கு பொக்குன்னு குத்துனோன்னு வச்சுக்கோங்க. எவ்வளவு பெரிய ஆள் இருந்தாலும் சுருண்டு விழுந்துருவான். பாஸ் 20 rupees. போடா நீ சில்றே வேணா. தேங்க்ஸ். நோ ப்ராப்ளம். என் பேர் கிருஷ்ணா. நான் கிருஷ்ணவேணி. வேணியை பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சி போச்சு. என் கதையை சொன்னேன், அவ கதையை கேட்டேன். அவளுக்கு பண தேவை இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சது. இவ்வளோ வச்சே அந்த ராமகிருஷ்ணனை பழி வாங்கணும்னு நினைச்சேன். ஊருக்கு போகிற உத்தேசமே இல்லையா? போகணும், போய்த்தானே ஆகணும். எலிமெண்டரி ஸ்கூல் டீச்சராக தான் ஆகணும்னு விதி இருந்தா மாற்றவா முடியும். மாற்றணும் தானே வேணி அந்த ஸ்டூடெண்ட் திட்டத்தை கொண்டு வந்தேன். ஆனால் ராமகிருஷ்ணனை ஏமாத்திட்டான். கவலைப்படாத கிருஷ்ணா, அந்த கடவுள் அவனை தண்டிச்சிடுவாரு. சிச்சி, இதுக்குள்ள அது கடவுள் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு. நீ எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லு, அவனை நான் இன்னைக்கே பழி வாங்கிட்டேன். நீ மாட்டிக்கிற மாதிரியோ அவமானப்படுற மாதிரியோ இது நடக்காது. ஒரு ஹோட்டல் லாபி இல்லைன்னா ஒரு ரெஸ்டாரண்ட்ல ஒரு சின்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு போயிட்டே இரு. என் கூட வர்றவங்கள நான் எப்பயுமே பத்திரமா பார்த்துப்பேன். இது பாரு, நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். Good evening, sir. I'm Shweta Iyer from TNTV. Please sit. Thank you. உங்க ஸ்டூடெண்ட்ஸ் பேங்க் திட்டத்தை பத்தி அமைச்சர் வைகை வளவன் பேசுறது கேட்டோம். அவர் சொல்ற மாதிரி உங்களுக்கு மகசேசே விருது கிடைக்க
நிறைய வாய்ப்பு இருக்கு. அமைச்சருக்கு ரொம்ப நாள் ஃப்ரெண்டுமா, அதான் எதோ பேசிவிட்டார். நத்திங். ஆஸ் எ பேங்கர் நான் என் கடமையை தான் செஞ்சேன். இதான் இந்த எலும்பு தான் உங்களை இவ்வளவு வருத்த கொண்டு வந்திருக்கு. எனக்கு உங்களோட ஒரு இன்டர்வியூ வேணுமே. அதுக்கு என்ன சாப்பிட்றீங்க? இங்கேயே பேசுவோமே. நோ, இங்க வேணாம், கொஞ்சம் தனியா பேசணும். அப்போ ரூமுக்கு வாங்க. 10 நிமிஷம் ஃப்ரெஷ்ஷாக. இப்பயே நீங்க ஃப்ரெஷ்ஷா தானே இருக்கீங்க. You look very young. Yes, come in. என்னாச்சு? போதும் விடுமா. 8 மெகா பிக்சல் கொரியன் டெக்னாலஜி. ட்ரேஸ் கூட பண்ண முடியாது. எல்லா படங்களும் அவ்வளோ அழகா வந்திருக்கு. இதை நான் அமிச்சேன்னா இந்தியா முழுக்க எல்லா டிவிலையும் ஒளிபரப்பாகும். டிவி மட்டும் இல்லை சார், இன்டர்நெட், யூடியூப், இப்படி உலகம் முழுக்க உங்க கவர்ச்சி படங்கள் வெளில வந்துடும். அதெல்லாம் ஒன்றும் பண்ணிடாதப்பா. இதெல்லாம் எடுத்துக்கோ, இந்த பணத்தை எடுத்துக்கோ. அடுத்த வாரம் என் பொண்ணுக்கு கல்யாணம்ப்பா. அப்படின்னா அன்னைக்கு நடந்ததெல்லாம் அப்படியே ரிவைண்ட் பண்ணி நீயே ஹோட்டல் வாசலுக்கு வந்து என்னை உள்ள அழைச்சிட்டு போய் மேடை மேலே ஏத்தி இந்த ஸ்டூடெண்ட் திட்டத்தை கொண்டு வந்து இழிச்சவா இவன் தான் சொல்லி மக்கள் கிட்ட கைத்தட்டல் வாங்கி தர முடியுமா? முடியாதுல்ல? அப்ப நான் சொல்றது செய். நாளைக்கு உன் வேலையை ராஜினாமா பண்ணேன். பிரஸ் மீட்லாம் கூட்டக்கூடாது. சொந்த காரணத்தால வேலையை விட்டு ராஜினாமா பண்றேன்னு சொல்லிட்டு போயிட்டே இரு. அப்புறம் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் திறக்கிறேன், கொக்கூஸ் திறக்கிறேன்னு உன் போட்டோ எங்கேயாவது பார்த்தேன்னு வச்சுக்கோ. இது உலகமே பார்க்கும். இந்தம்மா இது வச்சுக்கோ. சாருக்கு இந்த மாதிரி காஸ்ட்லி ஃபோன்லாம் தேவைப்படாது. கண்ணு சும்மா போஸ் கொடுத்ததுக்கே இவ்வளவா? உங்க பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, போட்டோஸ்ல எப்ப இன்டர்நெட்ல வருது? சேச்சா, அது ராமகிருஷ்ணன் ஏமாத்து தான். நீங்க ஒண்ணு பயப்படாதீங்க. என்னது இது? அப்ப போட்டோஸ்லாம் இன்டர்நெட்ல வருது, யூடியூப்ல வருதுன்னு சொன்னதெல்லாம் வெறும் சீன் தானா? ஓடுங்க சார், எனக்கு பப்ளிசிட்டியாவது கிடைக்கும்ல. பாப்பாவை செட்டில் பண்ணி சீக்கிரமா வாங்க சார். வெறும் போஸ் கொடுத்துட்டு இவ்வளவு வாங்கினதுக்கு எனக்கு கூச்சமா இருக்கு. உங்க கடமை வச்சு நான் பாராட்டுறேன். ஆனா எனக்கு நிறைய வேலை இருக்கு. பின்னாடி போக வேண்டியதானே? நோ, பிசினஸ்ல வார்த்தை முக்கியம். நம்ம இப்ப பெங்களூர் போறோம். உன்னை அந்த ஏரோஸ்பேஸ் இன்ஸ்டியூட்ல நான் சேர்க்கிறேன். நிஜமாவா சொல்றேன்? அன்னைக்கு எனக்கு 2 சந்தோஷம் சார். ஒன்னு ராமகிருஷ்ணனை ஜெயிச்சது, இன்னொன்னு வாழ்க்கையிலேயே முதல் தடவை ஒரு பொண்ணோட, அதுவும் வேணி மாதிரி ஒரு பொண்ணோட நான் தங்கினது. நிறைய கற்பனைகளோட போகணும் சார். பார்த்து வரக்கூடாது. சாப்பாடுக்கு ஏதாவது ஆயிருந்தா நான் என்ன பண்ணிருப்பேன்? நீ எஞ்சிக்கோ. வேணி, வேணி, நீ நான் பாத்ரூம்ல தூங்க போற? ஏன்? இல்ல, பெட்ரூம் ஃபுல்லா ஒரே தண்ணியா இருக்கேன்னு கேட்டேன். இல்ல, ஒன்னுதான். பேக் அங்கேயே எப்படி சொன்னேன்? டைனிங் பிள்ளைக்கு அங்க வச்சுட்டு போயிட்டேன். எவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்து தெரியுமா? எடுக்கும்போது கொஞ்சம் ஈரம் ஆயிடுச்சு. பேன் போட காஞ்சிட்டு போகுது. ரொம்ப ரொம்ப பண்றேன். அம்மா பசி. அட்லீஸ்ட் இதெல்லாம் கொஞ்சம் ஓரமா எடுத்து வச்சுட்டு சாப்பிடலாம்ல. டாக்டர்ல பை. நான் ப்ளீஸ். எங்க வீட்டுல இதெல்லாம் சுத்தமா இருக்கும். இப்படி எல்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, எங்க அப்பா என்ன கொன்னே போட்டுருவாரு. நீ சாப்பிடல? எத? பிளாஸ்டிக் கவரியா? ஐயோ, நீ சாப்பிட்டு வாங்கிட்டு வந்து நினைச்சேன். சாரி. பெட்டெல்லாம் ஈரம். நீ கவலைப்படாத, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். நான் தானே படுக்க போறேன். அப்ப நான் எங்க படுக்கிறது? அப்படி. எப்படி? அப்படி.
லைட் கிட்ட ஆஃப் பண்ணிடாத. எனக்கு புது இடத்துல லைட் இல்லாம தூக்கம் வராது. என் கூட தனியா தூங்குறதுக்கு பயந்து தானே லைட் ஆஃப் பண்ண வேணாம்னு சொல்றேன். ஏன் நீ கூட தனியா தூங்குற? நீ பயப்படுறியா? இல்ல இல்ல. என்ன பண்ணிடுவ? ஷிம் ஷிம் ஷிம். இந்தா இத வச்சுட்டு தூங்கு. நல்லா தூக்கம் வரும். என் கற்பனை எல்லாம் காமெடி ஆயிடுச்சு சார். பயங்கர பசி வேற.